ஒரு சைவம் வளர்த்த பெரியார் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட பெரியவர்கள், அது மாத்திரமல்லாமல் சித்தர்கள், ஞானிகள் என்று சொல்லி பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை உங்களுக்காக தருவது வழக்கம். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் பல இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும், பல துன்பங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். இவ்வாறு எல்லாம் இருக்கையிலே நாங்கள் நாடுகின்ற, அதாவது நாங்கள் தேடுகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் இறைவன். நாங்கள் இறைவனை தான் தேடிக்கொண்டே இருப்போம். எங்களுடைய கஷ்ட காலங்களில் அதிகமாக நாங்கள் துன்பம் ஏற்படுகின்ற போதெல்லாம் இறைவனை தான் தேடிக்கொண்டிருப்போம். அவ்வாறு இருக்கையிலே இறைவனால் எவ்வளவு விடயங்கள் சாத்தியமாகும் என்று சொல்லி பலர் சிந்திப்பார்கள். அது மாத்திரமில்லாமல் சிலர் சந்தோஷமாக இறைவனை வணங்குவது, இந்த திருவிழா காலங்களிலே கடவுளை கும்பிடுவது இயல்பான ஒரு விடயம்தான். ஆனால் தங்களுடைய இன்னல்களின் போது, தங்களுடைய பிரச்சனைகளின் போது எவ்வாறு இறைவனை நாடுகிறார்கள், பிரச்சனைகளை எவ்வாறு இறைவன் தீர்த்து கொள்கிறான் என்பதை கேட்கின்ற போது உண்மையிலேயே அந்த இறை பக்தியை இன்னும் இன்னும் மெச்சுவ வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறானது, அதாவது எங்களுடைய பெரியவர்களுடைய, எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறானது எங்களை இன்னும் இன்னும் சைவ சமயத்திலே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சைவ சமயத்தவர்கள் என்று சொல்லி பார்த்தாலே நாங்கள் வளமையாகவே செவ்வாய் வெள்ளி தினங்கள்ல கோயிலுக்கு போவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கும். இறைவனுக்காக பல தொண்டுகள் செய்வது, உதாரணமாக கோயில்களை துப்புரவு செய்தல், அது மாத்திரமில்லாமல் திருவிழா காலங்களில் இந்த கோயில் சுற்றுப்புற சூழல்களை துப்புரவு செய்தல், திருவிழா காலங்களில் அந்த பூக்களை கொய்து கொடுத்தல், இது கூட சாதாரணமான ஒரு விடயம் தான். நாங்கள் பூக்களை நாங்கள் பறித்து இறைவனுக்காக கொடுப்பது கூட ஒரு தொண்டாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறு இந்த தொண்டுகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை பாதையில் மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களை மீறிய ஒரு சக்தியை நாங்கள் இறைவனாக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வாறாக இருக்கின்ற போது எங்களுடைய இந்த சைவ சமயத்தை நாங்கள் போற்ற வேண்டியது, இன்னும் இன்னும் வளர்ச்சியடைய வைக்க வேண்டியது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய பிரச்சனை நேரங்களில் மாத்திரம் இறைவனை நாடாது, நாங்கள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இறைவனை எப்பொழுதுமே நாங்கள் வணங்க வேண்டும், இறைவனுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். இறைவனுக்காக தினம் தினம் நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குகின்ற போது இன்றைய நாட்களில் நாங்கள் அதிகளவாக இந்த மன உளைச்சல், மனத்தில் பிரச்சனைகள் என்று இல்லாமல் நாங்கள் இறைவனை தினமும் நாங்கள் போய் வணங்குகின்ற போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் மத்தியில் இல்லாமல் போய்விடுகின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருப்போம். அவ்வாறு இருக்கையிலே இறைவனிடம் சென்று நாங்கள் ஒரு விடயத்தை முறையிடுகின்ற போது, சொல்லுகின்ற போது எங்களுடைய மனதில் இருக்கின்ற விடயங்கள் அனைத்தும் நாங்கள் இறைவனமே சொல்லிவிடுகின்றோம். அந்த விடயமானது வேறு யாரிடமும் சொல்லப்படாத ஒரு நம்பிக்கையான ஒரு இடமாக கூட இருக்கின்றது. ஆகிய நீங்கள் எல்லோருமே இறைவனுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் சுந்தரமூர்த்தி நாயனார். சிறு வயது முதலே நாங்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருப்போம். குறிப்பாக தரம் 1 நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் தேவாரங்களை படிக்கின்ற போது எங்களுடைய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரா இருக்கட்டும், திருநாவுக்கரசு நாயனாரா இருக்கட்டும், சுந்தரர் அப்படின்னு சொல்லி வரிசை கிரமத்தின் அடிப்படையில் தேவாரங்களை பாடுவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது சமய குறவர்கள், அதாவது அந்த 4வரில் ஒருவராகவும் சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளடக்கப்படுகின்றார். 63 நாயன்மார்களில் ஒருவராக, அதாவது 63 பேரை நாங்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் சைவத்திற்காக அரும்பாடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறானவர்களுடைய வரிசையிலும் சுந்தரமூர்த்தி நாயனாரை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே இவருடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்கின்ற இடத்திலே பிறந்த ஒருவராக நாங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இவருடைய வாழ்க்கை பாதையிலே இவருடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பு, சைவ சமயத்தை வளர்ப்பதற்காக பெற்றோர்களுடைய பங்களிப்பு எத்தகையதாக இருக்கிறது சொல்லி பார்த்தால், இவர்களுடைய குறிப்பாக இவருடைய பெற்றோர்களுடைய பெயர்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் சடையனார், இசை ஞானியார் ஆகிய இருவருக்குமே மகனாக சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்திருக்கின்றார். இவருடைய காலப்பகுதியிலே இவர் சைவ சமயத்துக்காக அதிகளவான ஒரு தொண்டாற்றிய நபர் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இத்தனை வருட காலங்கள் கடந்ததன் பிற்பாடும், எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்ததன் பிற்பாடும் இன்றும் இவர்களை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அவர்கள் செய்த அந்த அற்புதங்கள், தொண்டுகள் எத்தகையதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மீளவும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவர்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் தொடர்ச்சியாக படிக்கின்ற போது அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற இன்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் சித்தர்களை பற்றியோ ஞானிகளை பற்றியோ தொடர்ச்சியாக படித்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிற்கு நல்ல விடயங்களை நாங்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
இவ்வாறாக இருக்கையிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்களும் இந்நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் அல்லது சுந்தரர் என்பவர் சைவ சமயத்தில் போற்றப்படும் சமய குரவர் நால்வரில் ஒருவரும் 63 நாயன்மார்களில் ஒருவரும் ஆவார். இவர் புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்து கொள்ள இருந்தபோது சிவபெருமான் கிழவனாக சென்று தடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. பின்பு சுந்தரருடைய பிறவி நோக்கம் சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது என புரிய வைத்தார் என்பது சைவர்களுடைய நம்பிக்கையாகும். இதனை தடுத்தாட்கொள்ளுதல் என சைவர்கள் கூறுகின்றனர். இவர் இறைவன் மீது பல தலங்களுக்கு சென்று பாடியுள்ளார். இப்பாடல்களை திருப்பாட்டு என்று அழைக்கின்றனர். திருப்பாட்டினை சுந்தரர் தேவாரம் என்று அழைப்பார். திருமணத்தினை தடுத்து சுந்தரரை அழைத்து வந்த சிவபெருமானே பரவையார், சங்கிலியார் என்ற பெண்களை திருமணம் செய்து வைத்தார். இவர் வாழ்ந்த காலப்பகுதியை பார்க்கின்ற போது 8ஆம் நூற்றாண்டளவில் இவர் வாழ்ந்திருக்கின்றார். இவர் பாடிய தேவாரங்கள் 7ஆம் திருமுறையிலே சேர்க்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை எனும் நூலில் 60 சிவனடியார்கள் பற்றியும் 9 தொகையடியார்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. இந்நூலினை துணை கொண்டு சேக்கிலார் பெரிய புராணம் எனும் நூலை இயற்றினார். அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரது பெற்றோரான சடையனார், இசைஞானியார் ஆகிய மூவரையும் இணைத்து சிவத்தொண்டர்களுடைய எண்ணிக்கையிலேயே 63 என கையாண்டார். இவரை திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனியார் என்ற மன்னனால் தத்து எடுத்து வளர்க்கப்பட்டவர். இவர் 38,000 பதிகங்கள் பாடியதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதில் கிடைத்தவை 100 மட்டுமே. வித்தகம் பேச வேண்டா, விரைந்து பணி செய்ய வேண்டும் என்று இறைவன் இவரிடம் கூறினார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்களை சுந்தரர் தேவாரம் என்று அழைத்திருக்கின்றார்கள். இப்பாடல்களை திருப்பாட்டு என்றும் அழைப்பது வழக்கம். இப்பாடல்களை 12 திருமுறைகளிலும் தேவாரத்திலும் இணைத்துள்ளார்கள். இவர் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் 38,000 என கூறுகின்றனர். இவை பண்களோடு அமைந்துள்ளன. அதனால் பண் சுமந்த பாடல்கள் என்றும் கூறுகின்றனர். இவற்றில் 100 பதிகங்கள் கிடைத்துள்ளன. அவற்றில் 17 பண்கள் இடம்பெற்றுள்ளன. தேவாரங்களில் செந்துருத்தி பண் கொண்டு பாடல் பாடியவர் இவரே. தேவாரங்களை பாடிய மற்ற ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் இந்த பண்ணில் பாடல்களை பாடவில்லை. சுந்தரர் அருளிய திருப்பதியங்களை திருப்பாட்டு என்று அழைப்பது மரபு. இவர் அருளியவை 38,000. அவற்றில் கிடைத்த பதியங்கள் 101. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர் எனும் ஊரில் சடையனார், இசைஞானியார் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவர் ஆதி சைவர் எனும் குலத்தினை சேர்ந்தவர். அவரது இயற்பெயர் நம்பியாரூரன் என்பதாகும். நம்பியாரூரன் என்பதை ஆரூரன் என்று சுருக்கி அழைப்பர். இவருடைய அழகினை கண்டு சிவபெருமானே சுந்தரர் என்று அழைத்ததாக கூறப்பட்டதனால் அப்பேராலேயே அறியப்படுகின்றார். சுந்தரர் சிறுவயதில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது திருமுனைப்பாடி அரசர் நரசிங்க முனியாரை கண்டார். சிறுவன் சுந்தரரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசனை போல அனைத்து கலைகளையும் கற்றுத்தந்தார். மனப்பருவம் அடைந்த போது சுந்தரருக்கு புத்தூரில் உள்ள சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மணநாள் என்று வந்த முதியவர் ஒருவர் சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஓர் ஓலையை காட்டி சுந்தரரும் அவரை வழித்தோன்றல்களும் தனக்கு அடிமை என்றார். திருமணம் தடைப்பட சுந்தரரை அழைத்து கொண்டு கோயிலில் நுழைந்த வயோதிபர் திடீரென்று மறைந்தார். இறைவனே தன்னை தடுத்தாட்கொண்டதாக சுந்தரர் கருதினார். பித்தா பிறை சூடி மறைந்தார். இறைவனை வந்து தன்னை தடுத்தாட்கொண்டதாக சிந்தித்த பின்னர் இந்த தேவார பதிகத்தை பாடி துதித்தார். பாடல்களின் மூலமாக இறைவனை தன்னுடைய நண்பராக்கி கொண்டார். சிவத்தலங்கள் தோறும் சென்று தேவார பதியங்கள் பாடி இறைவனை பணிந்தார். இறைவன் பால் நின்று கொண்டிருந்த பக்தி சகமார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற தோழமை வழியை சார்ந்தது. இறைவனை தனது தோழனாக கருதி தமக்கு தேவையானவற்றையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டார். நீல நிலைந்தடியேன் என தொடங்கும் அவர் பாடிய தேவார பதிகம் மூலம் குண்டரூரில் தான் பெற்ற நெல்லை தனது ஊர் கொண்டு சேர்க்க இறைவனிடம் உதவி கேட்பதை காணலாம். திருவாரூரில் பரவையார் என்றொரு அழகிய பெண் இருந்தார். அவர் பதியிலார் குலத்தினை சேர்ந்தவர். சுந்தரர் அப்பெண்ணை கண்டு காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டார். சில காலத்துக்கு பின்பு சுந்தரர் திருவொற்றியூருக்கு வந்தவர். அங்கு ஞாயிறு என்ற ஊரில் வேளாளர் ஒருவருடைய மகளான சங்கிலியர் எனும் அழகிய பெண்ணை கண்டு காதல் கொண்டார். உன்னை விட்டு பிரியமாட்டேன், திருவொற்றியூரிலேயே உன்னுடன் வாழ்வேன் என்று சுந்தரர் சங்கிலியாருக்கு சிவபெருமான் அறிய வாக்களித்தவரை மணக்கிறார். சில காலத்துக்கு பின்பு திருவாரூரில் பரவையாரின் நினைவு ஏற்பட
அவரை காண வேண்டி தான் கொடுத்த வாக்கை மறந்து திருவொற்றியூருக்கு புறப்படுகின்றார். அப்போது சுந்தரருக்கு இரு கண்களிலும் பார்வையற்று போகின்றது. கொடுத்த வாக்கை மீறியதனால் தனக்கு இவ்வாறு நேர்ந்ததாக சுந்தரர் உணர்ந்தார். பின்னர் ஆரூர் இறைவனை பாடி பார்வையை பெறுவேன் என்று பாடி தன் பயணத்தை தொடர்ந்தார். காஞ்சிபுரத்தை அடைந்த போது இவருக்கு இடது கண் பார்வை வந்தது. தன் பயணத்தில் வழியெல்லாம் பாடியபடி திருவாரூர் அடைந்த பிறகு சுந்தரருக்கு இன்னொரு கண் பார்வை கிடைத்தது. இது இறையருளாலேயே நடந்ததாக நம்பப்படுகின்றது. இந்த தற்காலிக பார்வை இழப்புக்கு காரணம் அமோரோசிஸ் பியூகாஸ் என்ற மருத்துவ சிக்கலே ஆகும். அதாவது விழித்திரையின் குருதி ஓட்டத்தில் திடீரென்று ஏற்படும் குறைவினால் ஏற்படும் தற்காலிக பாதிப்பாக இருக்கலாம் என்றும் வரலாற்று ஆய்வாளரும் கண் மருத்துவருமான கலைக்கோவன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறானது மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வரலாறாக இருப்பது மாத்திரமில்லாமல் நீண்ட வரலாறாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சுந்தரர் செய்த அற்புதங்கள், அவர் பாடிய பதியங்கள் அநேகமானவையாக இருக்கின்றது. அவை தொடர்பாக தொடர்ச்சியாக வருகின்ற அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த பெருமதிமிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு தொலைன்போதை வழங்கிய தொலைன்பவியலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சி விடைபெற்று செல்லும் நான் கலின் ஸ்டார் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.